மாஸ்கோல இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல ஒருத்தர் அவரோட நாயை கூட்டிட்டு வெக்கேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஃப்ளைட்ல ஏறுறதுக்கு முன்னாடி அந்த நாயோட ஓனர் கிட்ட அந்த நாய்க்கு மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவரும் தேடி பாக்குறாரு. ஆனா அந்த நாயோட மெடிக்கல் சர்டிபிகேட் தொலைஞ்சிருக்கும். அதனால அந்த ஃப்ளைட்ல அந்த நாயை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவர் கையில வச்சிருந்த பாலை அந்த பக்கமா தூக்கி போடுறாரு. அந்த நாயை அந்த பாலை எடுக்கிறதுக்காக போகுது. அந்த கேப்ல அந்த நாயோட ஓனர் அந்த ஃப்ளைட்ல ஏறிடுறாரு. அந்த ஃப்ளைட் ஏன் டேக் ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த நாயை அந்த ஃப்ளைட்டோட பின்னாடி இருந்தே ஓடுது. அதோட ஓனர் போனதுக்கு அப்புறமா அந்த ஏர்போர்ட்ல எப்ப எல்லாம் ஃப்ளைட் வருதோ அப்போ அந்த ஃப்ளைட்ல அதோட ஓனர் வந்திருக்காரா அப்படின்னு வந்து ஏக்கமா பார்த்துட்டு இருக்கு. இதனால அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் அந்த நாய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்லி ஒரு வேலி மாதிரி கட்டி அந்த நாயை சங்கிலியால கட்டி போட்டுடுறாங்க. அப்போ அந்த நாயை ஒரு அம்மா இல்லாத ஒரு பைலட்டோட பையன் தான் நல்லா பாத்துக்கிறான். அந்த நாயை அதோட ஓனர் இருந்துச்சு ஒண்ணுமே சாப்பிடாம இருக்குது. அப்போ இந்த பையன் தான் இந்த நாய்க்கு ஆறுதல் சொல்றான். இப்படியே 2 வருஷம் கடந்து போயிருது. அந்த நாயோட ஓனரும் ஒரு நாள் திரும்பி வராரு. அப்போ அந்த பையனை அந்த நாயை அந்த ஓனர்கிட்டே ஒப்படைச்சிட்டு அழுதுகிட்டே போயிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த நாயை தன்னை விட்டுட்டு போன அந்த ஓனர் கிட்ட ஓடி வந்து அந்த பையன் கூடயே சேர்ந்துருது.